வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் கொழுந்துடைய வகை பற்றி நம்ம ஷார்ட்கட்டோட பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பூவினுடைய நிலைகள் பற்றி நம்ம ஷார்ட்கட்டோட பார்த்துடலாம். ஸோ பூவினுடைய நிலைகளை குறிக்கும் சொற்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அரும்பு அப்படின்றது பூவினுடைய தோற்ற நிலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூவினுடைய தோற்ற நிலை அரும்பு, இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ அரும்பாகி மொட்டாய் பூவாகின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாட்டே இருக்கு. அதனால இது எல்லாருக்குமே தெரியும். அரும்பு அப்படின்றது பூவினுடைய தோற்ற நிலை. அதுக்கப்புறம் போது அப்படின்றது பூவினுடைய விரிய தொடங்கும் நிலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூ விரிய தொடங்குற போது நம்ம அதை நம்ம பறிக்கக்கூடாது. ஏன்னா பறிச்சா மொட்டாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ பூ விரிய தொடங்கும் போது நம்ம அதை பறிக்கக்கூடாது. அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்போ எப்போ பறிக்கணும் அப்படின்னா பூ மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பறிக்கணும். சரிங்களா. ஸோ மலர் அப்படின்றது பூவினுடைய மலர்ந்த நிலை அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. ஸோ மலர் அல்லது அலர். சரிங்களா. ஸோ பூ மலர்ந்த நிலையில தான் நம்ம அதை பறிக்கணும். அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வி அப்படின்றது மரஞ்செடின்னு பூ கீழே விழுந்த நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த உடனே வீணு கத்தும். அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்றேன். ஸோ மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த உடனே வீணு கத்தும். அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செம்மல் அப்படின்றது பூ வாடின நிலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூ கீழே விழுந்த உடனே வாடி போயிருது. ஸோ வாடின உடனே செம்மண் கலர்ல ஆயிடுது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ செம்மல் அப்படின்றது செம்மண் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ பூ கீழே விழுந்த உடனே செம்மண் கலர்ல ஆயிடுது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.